إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே இன்றைய தினமும் நாங்கள் இந்த அமர்வினூடாக ஒரு குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஒரு நபி மொழியையோ படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை பார்த்திருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்மாதிரி முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் உண்மையான ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விடயத்திலும் முன்மாதிரியாக இருப்பான். ஏன்? நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகவாழ் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. நானும் நீங்களும் அந்த நபியை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அந்த நபிகளாருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக
அடுத்த மனிதர்களுக்கு முன்மாதிரி தான். எல்லா விடயத்திலும் முன்மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது, உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழுகிறான் என்றால் படைத்தவன் அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்று இருந்தால்தான் அந்த மனிதன் பிறக்க முடியும். நானும் நீங்களும் எங்களுடைய விருப்பத்துக்கும் எங்களுடைய தேர்வுக்கும் இந்த உலகத்துக்கு வரவில்லை. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய முடிவு, அவன் நாடினான், நானும் நீங்களும் வந்தோம். இதான் முதலாவது ஒரு மனிதன் உலகத்துக்கு வருவதற்கான காரணி. இரண்டாவது, அல்லாஹ் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதாக இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய தொடர்பின் மூலம்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வரலாம். இது அல்லாஹ் உலக மனிதர்களுக்கு வைத்த நியதி. அதிலே விதிவிலக்கு என்று சொன்னால், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாயோ தந்தையோ இல்லாமல் அல்லாஹ் அவனுடைய கரத்தை கொண்டு மண்ணினால் நேரடியாக படைத்தான். அவர் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, லிமா கலக்து பியதைய, என்னுடைய கரத்தை கொண்டு நான் படைத்த ஆதம். அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். மண்ணினால் அல்லாஹ்வுடைய கரத்தை கொண்டு நேரடியாக படைக்கப்பட்டவர் ஆதம். அவர்களுக்கு பெற்றவர்கள் இல்லை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கான ஒரு ஜோடியை அல்லாஹ் வெளிப்படுத்தி எடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்குமுல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்துமாவிலிருந்து படைத்த உங்களுடைய ரப்பான அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரே ஆத்துமா ஆதமிலிருந்து தான் அவர்களுக்கான ஜோடியை படைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹவ்வா என்ற அந்த பெண்மணி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா பகுதியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் ஹவ்வா என்ற அந்த பெண்மணி. இந்த இரண்டு பேருக்கு பின்னால் உலகத்துக்கு வந்த அனைவரும் ஆணுடைய இந்திரிய துளியிலிருந்தும் பெண்ணுடைய சினை முட்டை சேருவதிலிருந்தும் தான் உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வருகிறான். விதிவிலக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தந்தையுடைய துணை இல்லாமல், தந்தை என்ற ஒருவர் இல்லாமல், தாய் என்ற ஒரு பெண்ணை மாத்திரம் வைத்து அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதி அல்லாஹ்வுடைய கலிமாவினால் அல்லாஹ் படைத்தான். இந்த மூன்று பேரையும் தவிர உலகத்துக்கு எந்த ஒரு மனிதன் வருவதாக இருந்தாலும் அல்லாஹ் உலகத்துக்கு வைத்த நியதி, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய சேர்வின் மூலம் வர முடிந்ததுதான் மனிதன் என்ற அந்த படைப்பு. இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதன் வருவதற்கும் அல்லாஹ் எந்த ஆணையும் எந்த பெண்ணையும் காரணமாக வைத்தானோ அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் பெற்றோர்கள் என்ற வார்த்தை. தனித்து சொல்வதானால் தாய் தந்தை என்ற அந்த வார்த்தை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற ஒவ்வொரு மனிதன் மீதும் உள்ள முதலாவது கடமை என்ன? முதலாவது கடமை என்னவென்றால், நேற்று முந்தைய தினம் நாங்கள் பார்த்தோம், இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் படைத்தவனை அடையாளப்படுத்துவது. என்னை படைத்தவன் யார், இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பியவன் யார் என்று படைத்தவனை இனம் கண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதுதான் முதல் கடமை. அதை செய்பவருக்கு நாங்கள் முஸ்லிம், முஃமின் என்று சொல்லுவோம். படைத்தவனை புரிந்து விட்டோம், படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டோம் என்றால் அடுத்த கடமை என்ன தெரியுமா? தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு
அல்லாஹ் யாரை காரணமாக வைத்தானோ அந்த பெற்றோர்களை சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தால்தான் உலகத்திலும் உண்மையான முஸ்லிமாக வாழலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பெற்றோரை அறிந்து கொள்வது எவ்வளவு பெரிய கடமை, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது எவ்வளவு பெரிய கடமை, பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது எவ்வளவு பெரிய கடமை என்றால், படைத்தவன் ரப்பை இனம் கண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு மனிதன் செய்துவிட்டால் அடுத்த கடமை தன்னுடைய பெற்றோரை இனம் கண்டு அவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றோம், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் செய்தோம், ஆனா பெற்றோரை கணக்கெடுக்கல, பெற்றோரை மதிக்கவில்லை, பெற்றோரை தேடி செல்லவில்லை. மறுமையிலே வெற்றி பெறலாமா? மறுமையிலே வெற்றி பெற முடியாது, மறுமையிலே வெற்றி பெற முடியாது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற அடிப்படை என்ன? அல்லாஹ் எழுதி முடிவாக்கிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் சொல்கிறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் உலக மனிதர்களுக்கு முடிவு செய்து கொடுத்த ஒரு தியரி என்ன? எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் ரப்பாக ஏற்றுக்கொள்ள கூடாது, அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் இபாதத்து செய்யக்கூடாது. இதை ஏற்றுக்கொண்டால் வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் சொல்கிறான், பெற்றவர்கள் இருக்கிறார்களே, உம்மா வாப்பா தாய் தந்தை, அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, உண்மையான முஸ்லிமுக்கு, உண்மையான முஃமினுக்கு அல்லாஹ் முடிவு செய்த அடிப்படை 2 அம்சம் மறந்து விடாதீர்கள். ஏன்னா முஸ்லிமாக வாழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஆனா உம்மா அப்பாவுக்கு செய்யற கடமையிட பொறுமதி எங்களுக்கு தெரியாது, உம்மா அப்பாவை முறையாக மதிக்க தெரியாது, மனைவியை தூக்கி வைத்திருக்கிறோம், தாயையும் தந்தையும் காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறோம், மனைவியின் பேச்சை கேட்டு நடக்கிறோம், தாய் தந்தையருடைய பேச்சை அவமதித்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டியது தன்னுடைய பெற்றோருக்குத்தான் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்காக மனைவியை புறக்கணிக்க வேண்டும், மனைவியை உதாசீனம் செய்ய வேண்டும் என்பதல்ல. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு. எனவே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் ஒரு மனிதன் முதலாவது செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பெற்றோரை அவமதித்து விட்டு, பெற்றோரை கணக்கெடுக்காமல் இருந்துவிட்டு, மனைவிக்கு என்னதான் உபகாரம் செய்தாலும் நேரடியாக சுவர்க்கம் போக முடியாது, எங்களுடைய நல்ல காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வை புறக்கணித்தோம், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தோம், நன்மை கிடைக்குமா? சுவர்க்கம் போகலாமா? போக முடியாது. அப்படித்தானே? பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அஹ்காஃபுடைய வசனத்தை படியுங்கள், 15 16 வரைக்கும் படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு நாங்கள் அறிவுரை செய்தோம். என்ன தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிவுரை செய்தோம். அல்லாஹ் மனித சமூகத்துக்கு சொன்னது என்ன? பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் 15 இப்படி சொன்னால் 16வது வசனத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய அவர்களுடைய உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு,
அவர்கள் செய்ததில் நல்ல காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்போம். அவர்கள் சுவனவாசிகளில் இருப்பார்கள். யார் சகோதரர்களே? யார்? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தால்தான் எங்களுடைய நல்ல காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்படும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மறுமை நாளையில் சுவனவாசிகளாக மாறலாம். பெற்றோர்களை உதாசீனம் செய்துவிட்டு, பெற்றோர்களை கணக்கெடுக்காமல் வாழ்ந்துவிட்டு, பெற்றோர்களை அவமதித்துவிட்டு மறுமையிலே சுவர்க்கம் போகலாமா? நேரடியாக முடியாது சகோதரர்களே, முடியாது. எனவே இஸ்லாத்தின் பார்வையில் பெற்றோருடைய பெருமதி என்னவென்று கேட்டால், ஒரு மனிதன் முஸ்லிம் என்பதற்கு அடையாளமாக, முஃமின் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்துவிட்டால் அடுத்த கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதுதான். இதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை புறக்கணித்தால் எப்படி மறுமையிலே தண்டிக்கப்படுவோமோ அதே போன்றுதான் பெற்றோரை அவமதித்தால், பெற்றோரை புறக்கணித்தால், பெற்றோருக்கு நோவினை செய்தால் நிச்சயமாக மறுமை நாளையிலே தண்டிக்கப்படுவோம் என்கிற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே இரண்டாவது தேட முடியாத அடிப்படை என்ன? ஒரு முஃமினுக்கு இரண்டாவது தேட முடியாது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன் தான். ரெண்டு அல்லாஹ் இருக்கிறான்டா யாரா போயிடுவான்? காஃபிரா போயிடுவான். அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களின் பெருமதி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தை அல்லாதவரை பார்த்து இவர்தான் என்னுடைய தந்தை என்று வாதிட்டால் ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாப்பா தந்தை இல்லாதவரை பார்த்து இவர்தான் என்னுடைய தந்தை என்று வாதிட்டால் அவர் காஃபிராகி விடுவார். சாதாரண விடயம் அல்ல. உலகத்தில் மனிதர்களில் இரண்டாவது உறவு தேட முடியாத ஒரு உறவு என்றால் அது தந்தை என்ற உறவுதான். யாராவது தந்தை இல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிட்டால் அவன் இஸ்லாத்திலே இருக்க முடியாது, அவன் முர்த்தத்தாகி விடுவான், அவன் காஃபிராகி விடுவான். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது தெரியுமா? ஒருவரை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கிறோம், ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்கிறோம். எடுத்து வளர்க்கிற நேரம் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? உதுஊஹும் லிஆபாஇஹிம், அவர்கள் எப்படி தெரியுமா அழைக்கணும்? அவங்கள உண்மையான வாப்பட பேரை சொல்லித்தான் அழைக்கணும். ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக நீதமானது, மிக நியாயமானது. வாப்பா யாருன்னு தெரியாது, வாப்பாட பேர் தெரியாது, சும்மா பொய்க்கங்களை வாப்பான்னு சொல்லலாமா? வளர்க்கிறவரை முடியாது. ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், சகோதரன் என்று சொல்லிக் கொடுக்கலாம், சகோதரன் என்று சொல்லிக் கொடுக்கலாம். வாப்பா என்று பெயருக்கு பின்னால் போடக்கூடாது. என்னுடைய உண்மையான வாப்பா அப்துல்லா என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெயரை எடுத்துட்டு வளர்ப்பவருடைய பெயரை போட முடியாது. சாதாரண விஷயம் அல்ல. தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பெண்மணிகள் என்ன தெரியுமா பண்றாங்க? வாப்பட பேர் இடத்துல கணவன் பேரை போட்டுக்கிறாங்க. முடியுமா? முடியுமா? முடியாது. உலகத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ அடையாளப்படுத்தப்படுவது ஆணை கொண்டுதான். வாப்பா தெரியாதா? வேற பேர் போடலாம், அவ்வளவுதான். தாயிட பேரை போடலாம், வேறொரு வாப்பாண்டு பேர் போட இயலாது. தந்தையின் பெருமதி என்ன? தந்தையின் பெருமதி என்ன? உலகத்தில் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் ஒருவன். இரண்டாவது தேடினால் குஃப்ர் என்பது போல இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த ஆண்
வாப்பா தந்தை என்ற உறவு இரண்டாவது ஒன்றை வேண்டும் என்று தேடினால் அவன் முர்த்தத்தாகி போய்விடுகிறான் என்கிற அளவுக்கு பெரும் பாவம் என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தாய் அல்லாதவரை பார்த்து உண்மையான தாய் என்று அழைக்கலாமா? உண்மையான தாய் என்று அழைக்கலாமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய திருமண சட்டத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, லிஹார் என்று சொல்லுவோம் நாங்கள். லிஹார் என்னண்டா, தன்னுடைய மனைவியை வெறுத்து கோபித்து தாய்க்கு ஒப்பாக்குவது லிஹார் என்றது. அரபு சமூகத்தில் இருந்தத இஸ்லாம் அப்படியே அங்கீகரித்தது. என்ன? மனைவியோட கோபம், மனைவியோட வெறுப்பு, அவளோட வாழ விருப்பம் இல்ல, என்ன பண்றது? நீ என்ற தாயை போலன்றது. தாயோட வாழ இயலாது தானே, தாயோட வாழ இயலாது, தாயை திருமணம் முடிக்க இயலாது. எனவே மனைவியை கொண்டு வந்து தாய்க்கு ஒப்பாக்குவது. விளங்குதா உங்களுக்கு? இது லிஹார் என்றும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வல்லதீன யுதாஹிரூன மின் நிசாஇஹிம், தன்னுடைய மனைவிமார்களை தாய்க்கு ஒப்பாக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மாஹும்ன உம்மஹாத்திஹிம், நீங்கள் மனைவியை பார்த்து நீ என்னுடைய தாயை போன்று என்று சொன்னதற்காக அவள் உங்களுடைய தாயாக மாட்டாள். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான தாய் என்பவள் யார் தெரியுமா? பெற்றவள் தான் தாய், வயிற்றிலே சுமந்து பெற்றவள் தான் தாய். அந்த அந்தஸ்தை, அந்த மதிப்பை உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி மனைவிக்கு ஒப்பாக்கினா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நமக்கு அந்த சட்டம் தெரியாது, படிங்க, விளங்கி கொள்றதுக்காவது படிங்க. அரபு சமூகத்தில் இன்றைக்கும் அந்த சட்டம் இருக்கு. எப்படி? கோபத்துல வெறுப்புல மனைவியை வெறுத்து நீ என்ற தாயை போல என்று சொன்னா ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவியா வாழ இயலாது. உடனடி பிரிவு ஏற்படும். திருப்பியும் வாழ வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உன்னை நான் மனைவியாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது 2 மாசம் நோன்பு பிடிக்க, 60 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஏன்? தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பாக்கியதற்கு இஸ்லாம் கொடுக்கிற தண்டனை. அன்பாண்டவர்களே, தாயுடைய பெருமதி விளங்குகிறதா? உலகத்திலே இரண்டாவது உறவு தேட முடியாத ஒரு உறவு என்றால் தாய் என்ற உறவும் தந்தை என்ற உறவும் தான். மற்ற எந்த உறவும் சகோதரர்களே விரும்பினால் இரண்டாவது தேடலாம், விரும்பினால் இரண்டாவது தேடலாம். மனைவி யாருங்க? யார்? தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவியிட இடத்தை விளங்க வேண்டும். ஆண் மக்களே, மனைவியிட இடத்தை விளங்க வேண்டும். மனைவிக்கு செய்யற தனி கடமை இருக்குது, அது வேற. ஆனால் மனைவி என்பவள் யார் தெரியுமா? விரும்பினால் வாழலாம், விருப்பம் இல்லையா தலாக் என்ற வார்த்தையின் மூலம் தொடர்பை முறித்துக் கொள்ளலாம். நாளைக்கு வேறொரு கல்யாணம் முடித்து இன்னொரு மனைவியை எடுக்கலாம். தாய் எடுக்கலாமா? தாய் எடுக்கலாமா? முடியாது. தாய் மரணித்து விட்டால் மரணம், இன்னொரு தாய் வர முடியாத ஒரு மனிதனுக்கு. ஆனால் மனைவி மரணித்து விட்டால் அடுத்த நாள் ஒரு ஆணுக்கு என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதனுடைய இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு உறவின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்க வேண்டி இருக்கிறது. தாயுடைய பெருமதி, தந்தையின் பெருமதி தெரியாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே முதியோர் இல்லம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். முதியோர் இல்லம் மனித சமூகத்துக்கு நல்லதா? நல்லதா சகோதரர்களே? இல்லை. தான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு எந்த பெற்றவர்கள் காரணமாக இருந்தார்களோ அவர்களை பராமரிப்பதற்கு வழி இல்லாமல் முதியோர் இல்லம் கட்டி அதிலே கொண்டு போய் குடியிருப்பு செய்கின்ற அளவுக்கு மனித சமூகம் மனித மிருகங்களாக மாறிவிட்டது என்றால் இதைவிட கேவலம் ஒன்று உலகத்துக்கு இல்லை சகோதரர்களே. நான் சொன்னேன், முன்மாதிரி முஸ்லிம் சமூகம். உலகத்திலே இன்று வரைக்கும் பெற்றோரை மதிப்பதை பற்றி முறையாக பேசுகின்ற ஒரு மார்க்க வழிகாட்டல் என்றால் அது இஸ்லாமிய வழிகாட்டல் தான் சகோதரர்களே. மற்ற எந்த மதத்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்கள் வரம்பு மீறி
புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? பெற்றோரின் பெருமதியை அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எங்களில் பல பேர் அந்த பெருமதியை புரியாததன் காரணமாக, பெற்றோரின் மதிப்பை விளங்காததன் காரணமாக அந்த பெற்றோரை நோவினை செய்கிறார்கள், வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள், அடிமையை போன்று வேலைக்காரியை போன்று பாவித்து விடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, இல்லை சகோதரர்களே, அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, ஒரு தாயுடைய பெருமதி என்ன, ஒரு தந்தையுடைய பெருமதி என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தாயையும் தந்தையும் ஏன் மதிக்க வேண்டும்? வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதர்களுக்கு நாங்கள் அவர்களை பெற்றவர்களோடு நல்ல முறையிலே நடக்க சொன்னோம். அதிலே மிக பிரதானம் தாய் என்பவள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா. ஒரு தாய், எனக்கும் உங்களுக்கு அந்த பொறுமதி விளங்குறது இல்லை சகோதரர்களே. நானும் தான், நீங்களும் தான். என்னையும் உங்களையும் சுமந்த தாய் எப்படி சுமக்கிறாள் தெரியுமா? கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமக்கிறாள். பெற்றெடுக்கிற பொழுதும் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள். அன்பாண்டவர்களே, திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்துபவர்களாக இருந்தால் எங்களுடைய குழந்தையை, எங்களுடைய பிள்ளையை எங்களுடைய மனைவி சுமக்கிற நேரம், அந்த மனைவி படுகிற வருத்தத்தை பார்க்கிற நேரம், மனைவி படுகிற கஷ்டத்தை பார்க்கிற நேரம், மனைவியின் பெருமதி ஒரு பக்கம் விளங்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை சுமக்கிற என்னுடைய மனைவி இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே, என்னை சுமந்த அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்று மனைவியை பார்த்து தாயை புரிந்து கொண்டால் மனைவிக்கும் துரோகம் இழைக்க மாட்டான், தாய்க்கும் துரோகம் இழைக்க மாட்டான். சகோதரர்களே, மனைவி படுகிற வேதனையை எல்லாம் பார்த்துவிட்டு மனைவியோடு இரக்கம் வடிகிறது. தாயை புறக்கணிக்கிறான் என்றால் அவன் தாய்மையை புரிந்து கொண்ட மனிதன் அல்ல சகோதரர்களே. ஏன்? மனைவியை பார்ப்பதற்கு முன்னால் குர்ஆனை பார்த்து நாங்கள் புரிந்து கொண்டோம், என்னுடைய தாய் என்னை சும்மா சுமக்கவில்லை, வருத்தத்துக்கு மேல் வருத்தப்பட்டு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு தான் என்னை சுமந்திருக்கிறாள். திருமணம் முடிக்காதவர்கள் இருந்தால், அல்லது திருமணம் முடித்த பிறகு முதலாவது மனைவி பிள்ளையை சுமக்கிற நேரம் பக்கத்திலே இல்லாத கணவன்மார் இருந்தால், அல்லது வேறு படுக்கையிலே படுக்கின்ற கணவன்மார் இருந்தால், உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, என்னையும் உங்களையும் சுமந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் தெரியுமா? முதல் 3 மாத காலம் சகோதரர்களே, முதல் 3 மாத காலம் விரும்பியதையெல்லாம் சாப்பிட முடியாது, நினைத்ததையெல்லாம் சாப்பிட முடியாது. என்னையும் உங்களையும் சுமந்ததற்காக தாய்மார்களே, தாய்மார்களை எதிர்க்கிறீர்களா? தாய்மார்களுக்கு எதிராக பேசுகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய தாயின் பெருமதியை நீங்கள் படுகிற கஷ்டத்தை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். 3 மாத காலம் நினைத்ததை சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் சில பேருக்கு வாந்தி வர ஆரம்பித்து விடும். எதை சாப்பிட்டாலும் வாந்தி வர ஆரம்பித்து விடும். சில நேரம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சாப்பாட்டுடைய வாசனை மூக்குக்கு வந்து விட்டாலே மனம் புரட்டி விடும். 3 மாத காலம் நினைத்ததை சாப்பிட முடியாது சகோதரர்களே, நினைத்ததை சாப்பிட முடியாது. 3 மாத காலத்துக்கு பிறகு அவளுக்கு வரக்கூடிய அந்த அவளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு மாற்றமான அடையாளங்களை வைத்துத்தான் வயிற்றுக்கு பிள்ளை வந்திருக்கிறது என்பதை கூட சில பெண்மணிகள் புரிந்து கொள்வார்கள். அதன் பிறகு அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ நினைத்த மாதிரி சாப்பிட முடியாது. ஏன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளையின் ஆரோக்கியம் கெட்டுவிடக் கூடாது, தன்னுடைய பிள்ளைக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது, வயிற்றிலே வளருகின்ற பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் விரும்பியதையெல்லாம் விட்டுவிட்டு விரும்பாததையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார்கள். யாருக்காக தெரியுமா? வயிற்றுக்குள் நானும் நீங்களும் இருந்தோமே, எங்களை ஆரோக்கியமாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக.
5 மாதம் முடிவடைகிற பொழுது அந்த பிள்ளை உயிர் கொடுக்கப்பட்டு அது வயிற்றுக்குள் சுத்த ஆரம்பிக்கும் சகோதரர்களே, வயிற்றுக்குள் உலாவர ஆரம்பிக்கும் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையின் கை, முழங்கை, முட்டங்கால் அந்த தாயுடைய வயிற்றிலே குத்திப்படுகிற நேரம், சில நேரம் அவளை அறியாமல் ஆய் என்று சொல்லி விடுவாள். உள்ளே குத்துகிற நேரம் வருகிற வருத்தத்தை அவளை அறியாமல் என்ன செய்து விடுவாள், உணர்த்தி விடுவாள். சகோதரர்களே, சில நேரங்களில் தான் சாப்பிடுகிற சாப்பாடு, குடிக்கிற பானத்தின் ஒரு பகுதிதான் பிள்ளைக்கு உணவாக போகிறது. அந்த பெண்ணுடைய உடல் பலவீனப்பட்டுவிடும். அதனால தானே பலவீனப்படுகிற பெண்மணியாக இருந்தால் படைத்தவன் ரப்பு அந்த தாய் படுகிற கஷ்டத்தை உணர்ந்து கொண்டதனால்தான் கர்ப்பிணி தாய் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்கிற அவகாசத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இதை வைத்தாவது தாயுடைய பெருமதியை விளங்கக்கூடாதா? ஏன் அல்லாஹ் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்று சொல்கிறான்? ஏன்? அவள் என்னதான் சாப்பிட்டாலும் அதன் அரைவாசி பகுதியை அந்த பிள்ளை உறிஞ்சிவிடும். அதனால உடம்புல சில பலவீனங்கள் ஏற்பட்டு திடீரென்று சகோதரர்களே இந்த சதை தசை புரள ஆரம்பித்து விடும். உங்களுடைய மனைவிமார் கர்ப்பிணிகளாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பக்கத்திலே நின்று பாருங்கள். அதுவும் முதலாவது குழந்தை என்றால் கட்டாயம் பக்கத்திலே இருங்கள். 2வது 3வது ஆகிற பொழுது அவர்களுக்கு சில அனுபவங்கள் வந்துவிடும். முதலாவது குழந்தையை சுமக்கிற பொழுது கடுமையாகவே கஷ்டப்படுவார்கள். இரவு 2 மணி கணவன்மார் நாங்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்போம். அவள் திடீரென்று எழும்பி நிற்பாள். ஏன் தெரியுமா? கால் கொழுகிவிடும், கை தசை பிறண்டு விடும். 2 நாள் 3 நாட்களுக்கு அதனுடைய வருத்தத்தை அவர் உணர்வாள். இவ்வளவு எதற்காக தெரியுமா? எதற்காக? என்னையும் உங்களையும் வயிற்றிலே சுமந்ததற்காக அந்த தாய் பெறுகின்ற கஷ்டமும் வருத்தமும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான கஷ்டங்களை பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் என்ன பாடுபடுகிறாள்? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா. சுமக்கிற நேரமும் கஷ்டப்படுகிறாள், பெற்றெடுக்கிற நேரமும் கஷ்டப்படுகிறாள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது வஹ்னன் அலா வஹன், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டுதான் அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படிக்கிறோம். அல் குர்ஆன் சொல்கிறது. என்ன சொன்னார்கள்? பிள்ளை பேற்று வருத்தம் இருக்கிறதே, பிரசவ வேதனை இருக்கிறதே, வகுந்து நஸ்யம் மன்சியா. என்ன சொன்னாங்க? நான் அடையாளம் இல்லாத ஒரு ஆளாக போயிருக்கலாமே. தஃப்சீர்கள்ல பல விளக்கம் சொல்றாங்க. அன்பாண்டவர்களே, அடையாளம் இல்லாத ஆளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம், நான் மௌத்தா போயிடலாமே, யாருக்குமே தெரியாத ஒரு ஆளா போயிடலாமே என்று கை சேதப்படுற அளவுக்கு பிரசவ வேதனை என்பது செத்து பிழைக்கின்ற வேதனை. சகோதரர்களே, எங்களுடைய நாடுகளில் பிரசவ வேதனையில் இருக்கிற பெண்களுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. ஆனால் பார்க்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால், பக்கத்திலே இருக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தால் இருந்து பாருங்கள் சகோதரர்களே, அவ்வளவு வருத்தப்படுகிறாள். ஏன்? நாங்கள் குர்ஆனை வைத்துத்தான் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மர்மையுடைய அதிர்வு என்பது அது மிகப்பெரியது என்று சொல்லிவிட்டு அதனுடைய பெரிய தன்மையை தெளிவுபடுத்த அல்லாஹ் உதாரணம் கொண்டு வந்தது எதை தெரியுமா? வததஉ குல்லு ذாத்தி ஹம்லின் ஹம்லஹா, குழந்தையை சுமந்திருக்கின்ற ஒவ்வொரு தாயும் வருத்தமின்றி எந்த உணர்வுமின்றி மறுமையின் அதிர்வை காணுகிற பொழுது குழந்தையை பெற்றெடுக்கிறாள். மறுமை பயங்கரம்ன்றதை காட்டுறதுக்கு அல்லாஹ் எதை கொண்டு வந்து நிறுத்துறான் தெரியுமா? பிரசவ வேதனை கூட மறந்து போய்விடுமா. பிரசவ வேதனை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் தான் நீங்களும் தான். என்னுடைய தாய் கஷ்டப்பட்ட நிலையிலே, செத்து பிழைத்த நிலையிலேதான்
இந்த உலகத்துக்கு வருகிறோம் என்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டு 10 மாதங்கள் 9 மாதங்கள் சுமந்த தாய் படாத வேதனையை பட்டு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய வேதனையை மறக்கிற இடம் எது தெரியுமா? தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பிறந்த உடனே அந்த தாதிமார்கள் அந்த புள்ளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தாயிட முகத்துக்கு காட்டுவாங்க. முதல் தடவையாக அந்த தாய் அந்த பிள்ளையை பார்க்கிற பொழுது என்னுடைய பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கிறதா, என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் இருக்கிறதா, அந்த சந்தோஷத்தை பார்த்தவுடனே 10 மாதத்தை அந்த தாய் மறந்து விடுகிறாள். பிரசவ வேதனையை மறந்து விடுகிறாள். அந்த தாயின் பிள்ளையின் ஆரோக்கியத்தை பார்த்து அந்த தாய் அவ்வளவு சந்தோஷப்படுகிறாள். என்னுடைய உங்களுடைய தாய் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாளா? என்னுடைய உங்களுடைய தாய் அந்த மகிழ்ச்சி கட்டத்தை தாண்டி இருக்க மாட்டாளா? ஆனா இன்றைக்கு ஏதோ மனிதன் தவறு செய்கிறவன், தப்பு செய்கிறவன், பிழை செய்கிறவன் வளர்ந்ததற்கு பின்னால தாயிட பெருமதி தெரியாம தாயை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை ஏசிவிட்டதற்காக தாயை எதிர்க்கிறோம். ஏதோ நானாவுக்கு கொடுத்தார், எனக்கொன்றையும் தரவில்லை, சகோதரிக்கு கொடுத்தார், எனக்கொன்றையும் தரவில்லை என்று தாயை எதிர்க்கிறோம். ஆனால் பிரசவ வேதனையின் பொழுது பட்ட அந்த வேதனையை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் மனிதநேயம் உள்ள ஒரு மனிதன் ஒருபோதும் அந்த தாயை எதிர்க்க மாட்டான் என்கிற அளவுக்கு தாயின் பெருமதியை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, தந்தை யார்? தந்தை யார்? தந்தையாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் தந்தையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர்களே, தன்னுடைய இந்திரிய துளி தன்னுடைய மனைவியின் கற்பறையிலே குழந்தையாக வளருகிற நேரம் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய மனைவியின் கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுபவன் அந்த கணவன் என்றால், என்னுடைய தாயை பார்த்து என்னுடைய தந்தை கவலைப்பட்டிருக்க மாட்டாரா? என்னுடைய தாய் படுகிற வேதனையை பார்த்து என்னுடைய தந்தை கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரா? ஆனாலும் பல சந்தர்ப்பங்கள்ல என் மனைவிக்கு பக்கத்தில் இருக்கணும், என் பிள்ளைக்கு சேவை செய்யணும், என் பிள்ளையை சுமந்திருக்கிற மனைவிக்கு சேவை செய்யணும் ஒரு ஆண்மகன் ஆசைப்படுவான். ஆனாலும் பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கையில வர பிரச்சனை அவன் அந்த மனைவியை விட்டு தூரமாக்கிடும். திருமணம் முடித்து விட்டு மனைவியை கர்ப்பிணியாக ஆக்கிவிட்டு எத்தனையோ ஆண்கள் நாங்கள் வெளிநாட்டிலே வாழுகிறோம் என்றால் என்ன காரணம்? என் மனைவி சந்தோஷமா இருக்கணும், என் புள்ள குட்டி சந்தோஷமா இருக்கணும். என் வாப்பா அப்படி இருந்திருக்க மாட்டாரா? தந்தையை இன்றைக்கு நானும் நீங்களும் புறக்கணிக்கிறோம். தந்தையை இன்றைக்கு நானும் நீங்களும் கணக்கெடுக்காமல் இருக்கிறோம். 20 வருடத்துக்கு முன்னால், 25 வருடத்துக்கு முன்னால், 40 வருடத்துக்கு முன்னால் நானும் நீங்களும் தாயுடைய கற்பறையில் இருக்கிற பொழுது எங்களுக்காக நாங்கள் சந்தோஷமாக வளர வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பல இன்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்தவர் தான் அந்த தந்தை. நானும் நீங்களும் வெளிநாட்டு வாழ்க்கை வாழுகிறோம் என்றால் தன்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாருக்கோ வேலை செய்து கொண்டிருக்கிறோம், யாருக்கோ உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், யாருடையவோ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? மாதம் முடிந்து விட்டால் தான் பட்ட கஷ்டம், தான் பட்ட வியர்வை, தனக்குள்ள வருத்தம் அனைத்தையும் காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அக்கவுண்டிலே போடுகிறோம். யாருக்காக? எங்களுடைய பிள்ளைக்காகத்தானே. அன்றைக்கு என்னுடைய வாப்பா, உங்களுடைய தந்தை அப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரா? அன்பாண்டவர்களே, 10 மாதம் ஒரு பெண்மணி பிள்ளையை சுமக்கிறாள் என்றால் அந்த 10 மாதமும் அந்த பெண்மணியை, அந்த தாயை தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வாழ்பவன் தன் தந்தை என்பவன். அது சாதாரண பொறுப்பல்ல.
அந்த பொறுப்பை பற்றி நானும் நீங்களும் ஆண்கள் என்ற அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய கணவன்மார் நீங்கள் பிள்ளையை சுமக்கிற நேரம் உங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள், உங்களை எப்படி கவனிக்கிறார்கள், உங்களுடைய வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக என்ன முயற்சி செய்கிறார்கள் என்பதை வைத்து தந்தையின் பெருமதியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மனிதநேயம் உள்ள மனிதர்களாக இருக்க முடியாது. பிரசவம் பெறுவதற்காக மனைவியை கொண்டு போய் வைத்தியசாலையிலே விட்டு வந்தால் ஒரு ஆண்மகன் என்ன செய்வான் தெரியுமா? 3 நேரமும் வைத்தியசாலைக்கு ஓடுவான். உங்களோட நாட்டுல 3 நேரம் வைத்தியசாலைக்கு போகலாமா? நம்ம நாட்டுல 3 நேரம் போகலாம். ஆரம்ப நேரத்தில் போய் தன் மனைவியை பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அவனுக்குள்ள ஒரே ஆசை என்ன தெரியுமா? ஒவ்வொரு தடவை போகிற பொழுதும் என் மனைவி புள்ளைய பெத்துட்டாளா, என் மனைவிக்கு புள்ள கிடைச்சிட்டுதா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே ஒரு தந்தை உச்சகட்ட சந்தோஷப்படுகிற இடம் தன்னுடைய குழந்தையை ஆரோக்கியமாக பார்க்கிற கட்டம்தான். முதல் தடவையாக பார்க்கிற அந்த கட்டம்தான். என்னுடைய வாப்பா, உங்களுடைய வாப்பா உங்களுடைய முகத்தை முதல் தடவை பார்க்கிற பொழுது நெற்றியிலே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், கன்னத்திலே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பாரா? ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா? உங்களுடைய குழந்தையை நீங்கள் வாரி முத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா? தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களா? இன்றைக்கு மனுஷன் சகோதரர்களே, 60 வயசுல இருக்கிற வாப்பா எங்களை பார்த்து ஏசுவாரு, எங்களை பார்த்து திட்டுவாரு, எங்களை சேப்பாட்டை பார்த்து வெறுப்பாரு. ஆனா அன்னைக்கு என்னையும் உங்களையும் ஆசையோடு என்ன புள்ள ஆரோக்கியமா கிடைச்சிருக்குது என்று தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு தன்னுடைய உதட்டால் முத்தம் கொடுத்து வரவேற்றவர் அந்த தந்தை. அந்த தந்தையின் பெருமதியை விளங்காமல் அந்த தந்தையை புறக்கணிக்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அதை பெரும் பாவமாக பார்க்கிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில சகோதரர்களே, ஒரு தந்தையை பொறுத்தவரையில் பிள்ளையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் அந்த பிள்ளைக்காக வாழுகிறான். சில நேரம் பிள்ளையை பார்த்து சிரிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? நான் சிரித்து விட்டால் அவன் கெட்டு போய் விடுவான். இதற்கு அந்த கடுகடுப்பின் பெருமதி விளங்குறது இல்லை. இந்த பிள்ளையை கொஞ்சிவிடக் கூடாது, கொஞ்சிவிட்டால் அவன் வீணாகி விடுவான் என்பதற்காக சிரிப்பு வந்தாலும் உள்ளத்தால் சிரித்து விட்டு முகத்தால் கடுகடுத்து விட்டு போவன் அந்த தந்தை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளை வீணாகிவிடக் கூடாது, என்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, உலகத்துல என்னதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த தந்தை சுமந்து கொள்வான். எதற்காக தெரியுமா? தன்னுடைய பிள்ளை நிம்மதியாக வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் பெரும்பாலும் எல்லா தந்தைமார்களுடைய நிலை. சகோதரர்களை, நானும் நீங்களும் ஏன் இந்த வெளிநாட்டுக்கு வருகிறோம்? எங்களுக்கு ஊர்ல இருக்கிற ஆசை இல்லையா? குடும்பத்தோட இருக்கிற ஆசை இல்லையா? சிறுபராயத்தில் ஓடி விளையாடி அந்த பூமியிலே வாழ்க்கையை கழிப்பதற்கு ஆசை இல்லையா? எல்லாம் இருந்தாலும் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு ஏன் 10க்கு 10 ஒரு ரூம்ல 10 பேரோடு 16வது ஆளா என் சகோதரர்களை இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஆக்கின சாப்பாட்டை 3 நாளைக்கு சாப்பிட்டு கொண்டு ஏன் சகோதரர்களை வாழுகிறோம்? தான் உடுத்த உடுப்பு கழுவியும் கழுவாமலும் ஊத்தை போயும் போகாமலும் அயன் பண்ணியும் பண்ணாமலும் உடுத்துக்கொண்டு காலையோடு காலையாக தொழிலுக்கு ஓடுகிறோமே. எதற்காக? எதற்காக? என்னுடைய மகன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதானே சகோதரர்களே, இதுதானே. நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்றால் என்னுடைய உங்களுடைய வாப்பா 20 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தார்? அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உலகத்தில் எங்களுடைய சந்தோஷத்துக்காக,
எங்களுடைய சிரிப்புக்காக, எங்களுடைய மகிழ்ச்சிக்காக, எங்களுடைய நிம்மதிக்காக வாழுகிற உறவு என்றால் முதன்மையான உறவு தாய் என்ற உறவும் தந்தை என்ற உறவும் தான் சகோதரர்களே. அதன் பெருமதியை நானும் நீங்களும் விளங்காமல் இருப்பதுதான் அந்த பெற்றோர்கள் உதாசீனம் செய்யப்படுவதற்கு காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பிறந்து வளருகிறோம் சகோதரர்களே, பிறந்து வளருகிறோம். நாங்க ஆண்கள் வாப்பமார், நாங்க எங்களை வச்சு யோசிச்சு பார்ப்போம், எங்கட வாப்பா எப்படி இருந்திருப்பார். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய தந்தைமார், உங்களுடைய தாய்மார் எப்படி இருந்திருப்பார்கள் என்று மறந்த வாழ்க்கையை கொஞ்சம் மீட்டி பார்ப்போம் சகோதரர்களே. குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையின் சிறுநீர் எங்களுக்கு சிறுநீராக விளங்காது, அப்படித்தானே? சில நேரம் பெருநாள் தொழுகைக்காக புதிய ஆடையை அணிந்து கொண்டு போவோம். பாதையிலே போகிற பொழுது ஒருவனுடைய வாகனம் ஒரு தண்ணீர் குழியிலே விழுகிறது. ஒரு சொட்டு தண்ணீர் உடம்புக்கு தெரித்து விட்டால் எவ்வளவு கோபம் வருகிறது, எவ்வளவு வறுப்பு வருகிறது. சில நேரம் ஒரு கல்லை எடுத்து அந்த காருக்கு வாகனத்துக்கு அடிச்சிருவோம் இல்லையா? ஆனால் பெருநாளை தொழுது விட்டு உடுத்த புதிய ஆடையோடு வந்து தன்னுடைய மகளை கொஞ்சுகிற நேரம், தன்னுடைய மகனை கொஞ்சுகிற நேரம் அப்படியே சிறுநீர் கழித்து விடுவான், சில நேரம் மலம் கழித்து விடுவான். அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் தந்தையாக இருந்தாலும் அப்படித்தான். எங்களுடைய தந்தையின் பெருமதி எங்களுக்கு விளங்கவில்லையா? எங்களுடைய சிறுநீரை நறுமணமாக பார்த்தவர் எங்களுடைய தந்தை. எங்களுடைய மலத்தை மலம் அசுத்தம் என்று வெறுக்காதவர் எங்களுடைய தந்தை. அன்பாண்டவர்களே, என்னையும் உங்களையும் பார்த்து ஒருவன் நாய் என்று ஏசிவிட்டாலோ, எருமை மாடு என்று ஏசிவிட்டாலோ எனக்கும் உங்களுக்கும் கோபம் வந்துவிடும், வெறுப்பு வந்துவிடும். ஆனால் வீட்டுக்குள் ஒரு நாயை போன்று பிள்ளை நினைத்ததையெல்லாம் தந்தையோடு செய்யும். இவன் நாயை போன்று சுற்றி திரிவான். ஏன்? பிள்ளை சந்தோஷப்பட வேண்டும். முதுகிலே சுமந்து கொண்டு மாடு போன்று அவன் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு செல்வான். ஏன்? என்னுடைய பிள்ளை என்னுடைய முதுகில இருக்கிறது என்ற சந்தோஷம். என்னுடைய மகள் என்னுடைய முதுகில இருக்கிறாள் என்ற சந்தோஷம். அன்பாண்டவர்களே, கேவலத்தை மதிப்பாக பார்த்தவன் தந்தை, அவமானத்தை கண்ணியமாக பார்த்தவள் தாய். அன்பாண்டவர்களே, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறானே, அவள் பால் குடி மறக்கடிக்கப்படுகிற காலம் 2 வருடம். அது சாதாரண காலம் அல்ல சகோதரர்களே. பக்கத்தில் இருந்து தூங்குவோம், பிள்ளை பக்கத்திலே தூங்கும். ஒரு தாய் தூங்கிக் கொண்டிருப்பாள். இரவு எத்தனை மணிக்கு எழும்பி அந்த குழந்தை முணங்கினாலும் ஒரு முனக்கல் சத்தத்தோடு தூக்கம் பறந்து விடும். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய ஆதங்கம், அந்த பிள்ளையோடு இருக்கிற அன்பு எடுத்து அரவணைத்து பால் கொடுக்க ஆரம்பித்து விடுவாள். அன்பார்ந்தவர்களே, முதலாவது பிள்ளையாக இருந்தால் அவளுக்கு பால் கொடுக்கிற அனுபவம் இருக்காது சகோதரர்களே. சில நேரம் பால் கொடுக்க பழக்குகிற நேரம், திருமணம் முடித்து வாழ்கிற ஒவ்வொரு மனைவியின் பெருமதி, தாயின் பெருமதி விளங்க வேண்டுமா? பக்கத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. பால் கொடுத்த அனுபவம் இல்லாததனால என்ன நடக்கும்? மார்பகத்துல பாலை கொடுக்க இல்லாம போயிரும். அதனால சில நேரம் மார்பகத்துல பால் இறுகிடும், கட்டி போயிரும். அதை வெளியே எடுப்பதற்கு அவள் படுகிற வேதனை இருக்கிறதே சகோதரர்களே, அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். பால் கட்டினால் அவள் படுகிற வேதனை. சில நேரம் முதலாவது குழந்தை பாலை உறிஞ்சுகிற நேரம் ஒரு பெண்மணியோட உடம்புல இருக்கிறாக சொஃப்டான இடம், அந்த மார்பகத்துடைய அந்த 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 காம்பு பகுதி புண்ணாகிடும் சகோதரர்களே, வெடித்து விடும் சகோதரர்களே. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண் சமூகத்துக்கு சொல்லுகிறேன். அந்த காயத்தோடு, அந்த வெடிப்பு வருத்தத்தோடு ஒரு பிள்ளை உறிஞ்சுகிற அந்த பவர் இருக்கிறது, துடித்து விழும்பால், துடித்து விழுவாள். ஒரு ஊசியை எடுத்து மார்பகத்திலே குத்தினால் எவ்வளவு வருத்தமாக இருக்கும். அவ்வளவு வருத்தப்பட்டாலும் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளையை தள்ளிவிட மாட்டாள், ஒதுக்கி விட மாட்டாள். அன்பார்ந்தவர்களை, ஏன்? தான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளை நிம்மதியாக வளர வேண்டும். ஆனா இன்றைக்கு
தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளுடைய பாசம் குறைவதற்கு காரணம், குறைஞ்சது 2 வருஷம் பால் கொடுங்க. அந்த பாக்கியத்தை எங்கட பெண்மணிகள் இழந்துடுறாங்க. பொட்டிப்பாலுக்கு பழக்கிடுறாங்க. அந்த பால் கொடுக்க கொடுக்கத்தான் பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையிலான உறவு நீடிக்கும் சகோதரர்களே, உறவு நீடிக்கும் சகோதரர்களே. தாய்ப்பால் என்பது சாதாரணம் கிடையாது. தாய்ப்பால் என்பது சாதாரணம் கிடையாது. இவ்வளவு வருத்தப்பட்டுதான் அந்த பிள்ளைக்கு பாலூட்டி வளர்த்தெடுக்கிறாள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கிற நேரம் அவள் பெரும்பாலும் புதிய ஆடைகள் அணிந்து கொள்வது. ஏன்? எப்பொழுது பார்த்தாலும் சிறுநீரோடும் மலத்தோடும் தான் இருப்பாள் அவள். ஒரு 6 மாத காலம் வரைக்கும் சிறுநீரோடும் மலத்தோடும் தான் இருப்பாள் பெரும்பாலும். ஏன்? வெறுக்க மாட்டாள், பிள்ளைக்கு ஏச மாட்டாள், ஒரு நாளும் கடிந்து கொள்ள மாட்டாள். அந்த இரக்கத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் தான் நானும் நீங்களும் சகோதரர்களே. இப்படி வளர்ந்து ஆளாகிய பிறகு அந்த தாயின் பெருமதி தெரியாமல், தந்தையின் பெருமதி தெரியாமல் நானும் நீங்களும் வாழுகிறோம் என்றால், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வளர்ந்த பிறகு உங்களோட உம்மா வாப்பா என்ன செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. 20 வருஷத்துக்கு பிறகு உங்களோட வாப்பா என்ன பொருளாதாரம் தந்தார், உங்களோட உம்மா என்ன சொத்து தந்தார் பார்க்காதீங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, சில நேரம் உங்களுடைய தாய் உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்திருப்பார். ஆனா தகுதி இல்லாத ஒரு கணவனை கொண்டு வந்து சேர்ப்பார். எனக்கு தகுதி இல்லாத ஒருவரை முடித்து தந்தா என்பதற்காக தாயை எதிர்க்கின்ற பெண் மக்களை பார்க்கலாம் சமூகத்திலே. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பெற்றோருடைய எந்த கட்டத்தை பார்க்க சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என்னுடைய ரப்பே, இந்த துஆட அர்த்தத்தை விளங்குங்க. என்னுடைய ரப்பே, என் உம்மாவும் வாப்பாவும், என்னுடைய தாயும் தந்தையும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது மாதிரி நீ இரக்கம் காட்டு ரப்பேன்னு தான் அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறான். அப்படி துஆ கேட்போம் சகோதரர்களே. அல்லாஹ் எதை பார்க்க சொல்கிறான்? அல்லாஹ் கிட்ட கூட சொல்ல வேண்டியக்கு, எனக்கு 40 வயசுல என் உம்மா வாப்பா எப்படி இருந்தாங்கன்னு நீ பார்த்துடாதே ரப்பே. எனக்கு 20 வயசுல என் உம்மா வாப்பா எப்படி இருந்தாங்க பார்த்துடாதே ரப்பே. எனக்கு 10 வயசுல எப்படி இருந்தாங்க பார்த்துடாதே ரப்பே. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு இரக்கம் காட்டின மாதிரி நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுன்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்க சொன்னாங்கண்டா, இங்கிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன சகோதரர்களே? என்னுடைய உம்மா வாப்பா வளர்ந்து ஆளாகி வயசுக்கு போன பிறகு அவங்க என்ன செய்றாங்கன்றத பார்த்து வெறுத்துறாதீங்க சகோதர சகோதரிகளே, வெறுத்துறாதீங்க. சின்ன புள்ள காலத்துல எங்களுக்காக வாழ்ந்த உறவு, எங்களுடைய சந்தோஷத்தில் சந்தோஷப்பட்ட உறவு, எங்களுடைய கண்ணீரில் கண்ணீர் வடித்த உறவு, எங்களுடைய துக்கத்தில் துக்கப்பட்ட உறவு, அந்த உறவை வளர்ந்து ஆளாகிய பிறகு நானும் நீங்களும் வெறுத்து விடக்கூடாது சகோதரர்களே. நானும் நீங்களும் வெறுத்து விடக்கூடாது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெருமதியான 2 உறவுதான் அந்த உறவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தார்கள் தெரியுமா? ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் நான் அதிகம் அன்பு வைக்க வேண்டிய, அதிகம் தோழமை பாராட்ட வேண்டிய உறவு யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முக்கண்டாங்க, உன்னுடைய தாய் என்றார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்டாங்க? நான் தோழமை பாராட்ட வேண்டியது, உச்சகட்ட தோழமை பாராட்ட வேண்டிய உறவு யார்? உம்முக்க, உண்ட தாய். சும்மமன், அடுத்த கட்டம் யாரோடு? உம்முக்க, உன்னுடைய தாய். சும்மமன், அடுத்தது யார் என்று கேட்கும் பொழுது உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு மனிதன் அன்பை கட்டம் கட்டமாக பிரித்தால், இரக்கம் பாசத்தை கட்டம் கட்டமாக பிரித்தால், 3 கட்ட நேசம் தாய்க்கு சொந்தமானது என்றால், 4வது அந்த நபித்தோழர் கேட்டார், சும்மமன், அடுத்தது நான் யாரோட தோழமை பாராட்ட வேண்டும்? அபூக்க ரசூலுல்லாஹ்,
உன்னை வாப்பாண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, வளர்ந்து ஆளாகிய பிறகு, திருமணம் முடித்து மனைவி மக்களை கண்ட பிறகு எங்களுடைய முதல் விரோதியாக தாய் மாறுகிறாள். இரண்டாவது விரோதியாக தந்தை மாறுகிறான். பாடசாலைக்கு படிக்க சென்று தனக்கென்று படிக்கின்ற நண்பர்கள் கிடைத்தவுடனே தந்தையின் புத்திமதிகள் எங்களுக்கு புத்திமதிகளாக விளங்குவதில்லை. தாயுடைய அறிவுரைகள் எங்களுக்கு அறிவுரைகளாக விளங்குவதில்லை. தாயும் தந்தையும் என்னதான் அறிவுரை சொன்னாலும் இவர்களோடு ஏலா, பெரிய தலையடியாக இருக்கிறார்கள், பெரிய தொல்லையாக இருக்கிறார்கள் என்று தாயையும் தந்தையையும் அவர்களுடைய அட்வைஸ்களையும் அறிவுரைகளையும் தொல்லையாக பார்க்கிற அளவுக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால், தாய் தந்தையின் பேச்சுக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நண்பர்களுடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நீ தோழமை பாராட்ட வேண்டிய முதல் உறவும் இரண்டாவது உறவும் மூன்றாவது உறவும் தாய், நான்காவது கட்டம் தந்தை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகள் தான் உலகத்திலே புத்திமதி. உங்களுக்கு ஒரு தாய் சொல்லுகிற புத்திமதி தான் உலகத்திலே புத்திமதி. என்னதான் நடந்தாலும் தன்னுடைய பிள்ளை உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வாழுகிற உறவு, தன்னுடைய மகன் வேதனைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வாழுகிற உறவு, அந்த தாயும் தந்தையும் அவர்களுடைய அன்புக்கு அவர்கள் உலகத்தில் எந்த பிரதியீட்டையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய நேசத்துக்கு உலகத்தில் பெருமதி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனைவி இரக்கம் காட்டுகிறாளா, அந்த இரக்கத்துக்கு வெளிப்பாடு உணவாக போக வேண்டும், ஆடையாக போக வேண்டும், அன்பாக போக வேண்டும். இல்லை என்றால் அவள் கோவிக்க ஆரம்பித்து விடுவாள். ஆனால் ஒரு தாயை பொறுத்தவரையில் என்னதான் செய்தாலும் வெறுக்க மாட்டாள். சில நேரம் முகத்துக்கு முகம் வெறுத்து விட்டாலும் தனிமையில இருந்து கொண்டு என்னுடைய மகனுக்கு இரக்கம் காட்டுறப்பே என்று பிரார்த்திப்பவளாக இருப்பாள். முகத்துக்கு முகம் உங்களுடைய நடவடிக்கைக்காக ஏசிவிட்டாலும் தனிமையில இருந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்பவளாக அந்த தாய் இருப்பாள், அந்த தந்தை இருப்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, நான் யுத்தம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆமா, உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நீ அவர்களுக்கு பணிவிடை செய்து ஜிஹாது செய் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு சேவை புரிந்து நீ ஜிஹாது செய் என்று சொன்னார்கள். இஸ்லாத்துக்காக போராட தேவையில்லை என்று சொன்னார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, பராமரிப்பதற்கு யாரும் இருக்கிறார்களா? அவர்களை வைத்து நாங்கள் செலவழித்து பராமரிப்போம். யாருமே இல்லை என்கிற கட்டம் இருந்தால், நாங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்கிற கட்டம் இருந்தால், அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து பராமரிக்க வேண்டிய கட்டாயம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, இஸ்லாத்தில் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, நேரத்துக்கு தொழுவது என்றார்கள். நேரத்துக்கு தொழுவது என்றார்கள். ஏன்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், படைத்தவன் ரப்பை அடையாளப்படுத்திக் கொண்டு அவனுக்கு செய்கிற கடமை. ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, சுபகுடைய நேரத்திலே தொழ வேண்டும், துஹருடைய நேரத்தில் தொழ வேண்டும். 5 நேர தொழுகையும் அதனுடைய நேரத்தில் தொழுவதுதான் படைத்தவன் ரப்புக்கு செய்கிற கடமை என்றால், அடுத்த கடமை எது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்றார்கள். பெற்றோருக்கு நல்ல பணி செய்வது என்றார்கள். பெற்றோருக்கு சேவை புரிவது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் பாவங்களுக்கெல்லாம் பெரியது எது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள். படைத்தவன் ரப்பு ஒருவன் இருக்க அவனுக்கு எதிராக ஒன்றை கொண்டு வருவதுதான்
ஒரு மனிதன் செய்கிற பாவங்களில் பெரிய பாவம் என்றவர்கள் அடுத்த பாவம் என்ன என்று கேட்கிற பொழுது உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று சொன்னார்கள். பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நானும் நீங்களும் சரியாக செய்ய ஆசைப்படுகிறோமா? உண்மை முஸ்லிமாக வாழ ஆசைப்படுகிறோமா? உண்மை முஃமினாக மாற ஆசைப்படுகிறோமா? அந்த ரப்பை புரிந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து விட்டால் அன்பார்ந்தவர்களே, என்னதான் மனசுல கசப்பு இருந்தாலும், என்னதான் மனசுல வெறுப்பு இருந்தாலும், பெற்றோர்கள் என்னதான் துரோகம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை நானும் நீங்களும் செய்வோமாக இருந்தால், அந்த பெற்றோருக்கு செய்கிற உபகாரம் தான், பெற்றோருக்கு செய்கிற சேவை தான் இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழச் செய்து மறுமையிலே சுவர்க்கம் நுழைவிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு பெற்றோரின் மகத்துவத்தை விளங்கி பெற்றோருக்கு செய்கின்ற கடமைகளை எல்லாம் சரியாக செய்கின்ற ஆண்களாகவும் பெண்மணிகளாகவும் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.